ஹாய் நண்பா. ஸோ பாண்டிச்சேரி டு லடாக் டே 4ஓட இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய யூத் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு ஹாஸ்டல் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 டே எக்ஸ்ட்ராவே நாங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபுட்டு வேணுன்னா இங்கே தனியாக பே பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 15 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்களே ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழாங்க தான். சேலம்லேருந்து வந்து இங்கே இந்த ஹாஸ்டலுக்கு ஃபுட்டு கேன்டரிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் சரி இப்போ எங்கே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் போய்ட்டு ஒரு செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது போல் டிமார்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு ஸ்லிப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருக்கலாம். ஈவினிங் மேலே போய்ட்டு இங்கே பேலஸ் இருக்குது அப்படின்னா போட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அங்கே போய் டிமார்ட் போய்ட்டு வந்துடலாம். ஸோ நண்பா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக்கி பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக வார்ம் அப் ஆகிட்டுருக்காப்புல. காலையில் நைட் ஃபுல்லாக இங்கே தான் நின்றுருந்தான். இந்த இடம் சும்மா டே டைமில் வந்தால் ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸு, பச்சைக்கிளி, பேரட்டோட சவுண்டு, அப்புறம் காட்டுப்புறான்னு நினைக்கிறேன். சின்னதாக அழகாக குட்டி கொண்டாக இருந்துச்சு. காட்டுப்புறா மாதிரியே இருந்துச்சு. புறா மாதிரி தான், ஆனால் குட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்ட் பண்ணிட்டே இருந்ததுனால பார்க்குறதுக்கு நல்லா வைபாக இருந்துச்சு. ஸோ அப்படியே மேப் போட்டு இப்போ கிளம்பலாமா? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து 3.1 கிலோமீட்டர்ஸ் நண்பா. 9 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி காட்டுது. ஸோ கிளம்பலாம் வாங்க. ஆஹா, இதுவும் சென்னை மாதிரி தான் போலங்க. தெரு சிக்னல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் லெஜெண்டு வண்டிங்க முன்னாடி இருக்கிறது. எக்ஸல்லாம் சூப்பர் லெஜெண்டு. நான்லாம் வண்டியோட கற்றுக்கிட்டே அந்த வண்டியில் தான். எங்கள் அப்பாவோட வண்டியில் எத்தனை வாட்டி உழுந்து வாரிய ஃபோர்க்கை பெண்டு பண்ணி இந்த வீலோட ரிம்மையே வளைச்சிருக்கேன். அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளைபைலாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு சூப்பரான டைம். எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது. அந்த வண்டியை விற்க வேணான்னு சொன்னேன் எங்கள் அப்பா கிட்டே. எவ்வளோ கெஞ்சினேன், வேணாம்ப்பான்னு. கேட்டாரா? அந்த வண்டியை விற்றுட்டாரு. விற்றுருந்தா கூட பரவாயில்லைங்க, காயிலாங்கல்ல போட்டாருங்க. வண்டி நல்லா ஓடுற கண்டிஷன் தான். அடிமட்ட ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டியை. அப்போ இருந்த சூழ்நிலை வேறு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். 2433 வண்டி நம்பரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியை. இப்போ வரைக்கும் அந்த வண்டி நம்பரை மறக்க மாட்டேன். ஜூடியோ பிராண்டோட. ஓகே, டிமார்ட். ஓகே தோர் நண்பா. டிமார்ட் வந்தாச்சு. நானே பார்க்கிங் தாண்டா விட போகிறேன். பார்க்கிங் தாண்டா எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்டா நீங்கள் வேறு கத்துறீங்க? பயமாக இருக்குல்ல ஊர் விட்டு ஊர் இந்த வண்டி ஓட்டுறது. இங்கெல்லாம் வந்தால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு பதட்டமாகுது. நண்பா, பஞ்சி ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து 69 ருபீஸ் போட்டிருக்கு. பிளாஸ்டிக் மேக்னெட்டிக் கிளாத். ஓகே, இது எவ்வளோ? பிளாஸ்டிக் காம்போ மக்கு 30. ஸோ இது எவ்வளோன்னு தெரில. இது ஒரு 2 எடுத்துப்போம். ஏன்னா பஞ்சி ரோப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. 55 ருபீஸ் நண்பா. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே 50 ரூபாய்க்கு வாங்கணும். அது குவாலிட்டியே இல்லை. ஸோ இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ரோப் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரோப் வந்து செட் ஆகாது. ஸோ நண்பா, ஒரு கேண்டி, ஒரு ஸ்லிப்பரு, ஒரு ஷார்ட்ஸு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்தி வாங்கலான்னு பார்த்துருக்கேன். பஞ்சர் கிட்டுக்கு யூஸ் ஆகும். ரோப்பை கட் பண்ணி பஞ்சர் போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ அது மட்டும் கிடச்சா வாங்கிடலாம். இல்லைனா இந்த சிசர்ஸ் தான் வாங்கணும். 39 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ இதே பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். சேஃபாகவும் இருக்கும். இதே ஒன்று எடுத்துக்கலாமா?
ஸோ சிசர் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஓகே இது ஒன்று இருக்குது. ஸோ சாரி பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ பில் போட்டு கிளம்பலாம். ஸோ நண்பா பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் அதிகமாக தான் ஆகுது. ஸோ நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சாக் நம்மளோட போட்டிருக்கு. ஓகே சாக்லேட்ஸ் 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் பேக் 1, மல்டிபிள் எலாஸ்டிக் ரோப் 1, மென்ஸு GST 39 rupees போட்டிருக்காங்க. செப்பல் வந்து பார்த்திங்கன்னா 229 ரூபா. ஸோ ஓகே நண்பா. ஸோ நம்ம யூத் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியுது இந்த பில்டிங், அதான் யூத் ஹாஸ்டலு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆர்மி பேஸ்டு ஏரியா இருந்துச்சு. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு, ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ்னு நினைக்கிறேன். மிலிட்ரி ஜோன் ஏரியாவும் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மிலிட்ரி ஜோன்ஸ் ஏரியா. ஸோ இங்கே வீடியோ கவரேஜ் எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ கட் பண்ணிக்கிறேன். அப்போ எதாவது ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே விசிட் பண்ணி பார்த்தேன். அங்கே எடுக்க வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணாங்க. ஒரு 5 minutes மட்டும் போய் செக் பண்ண விசிட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சுவுக்கு பார்க்க, புத்தரா சம்திங் ஏதோ ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. சரிங்க செக் பண்ணிக்குவோம். அதையும் புத்தா ஸ்டாச்சு தான். ஓகே. ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா புத்தா ஸ்டாச்சு லேக் வியூ பாயிண்டில் இருக்குது. சரி அந்த நைட் வியூவில் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்படியே போக முடியாதா? ஸோ ஓகே வாங்க கூகுள் மேப் காட்டுற ரூட்லேயே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரொம்ப அதிகமாக நிறையா இடத்துல இருக்கிறாங்க. ஓ நண்பா ஸ்டாச்சு அங்கே இருக்கு நண்பா. ஓகே. ஸோ நண்பா போலீஸ் யாரும் வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். சரிதுங்களா? ஆக்சுவலாக போட் சர்வீஸ் அங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கேருந்து தான் போட்டு வருது. ஸோ அங்கே போய் இறக்கி விடுறாங்க, அங்கே கிட்டே போய் ரசிச்சுட்டு வராங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. நண்பா ஸோ அதோ ஒரு இடத்துல லைட்டு கரெக்டாக காட்டுறேண்ணா. ஓகே அந்த இடம் தான். அது பில்டிங் மாதிரி இருக்கு இல்லையா, பெரிய பில்டிங்கு. ஸோ அந்த பில்டிங் கீழே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஹவுஸ் இருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பர் போட்டுக்கு 400 சம்திங் 500 சார்ஜ் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மக்கிட்டே கிடையாது. இப்போ அதனால் போக தேவையில்ல. நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கலாம். ஸோ இங்கேருந்தே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் தெரியுது புத்தர் ஸ்டாச்சு. ஸோ வாங்க இங்கேருந்து சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நண்பா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புத்தா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே சைட் பண்ணிருந்தோம். போலீஸ் வந்துட்டாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்து கிளம்புவோம். ஸோ டைம் இஸ் ஓவர், கிளம்பலாம் வாங்க.